ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவர் யார்? நம்ம என்ன நினைப்போம்? ஓஹோ, தஹஜ்ஜுதுல் இருப்போம்லையோ அவன் சிறந்தவன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இது எல்லாம் பண்ணி போட்டு ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க. அண்டை வீட்டார மட்டும் பகச்சு நோவினை கொடுத்தாண்டா போங்க நரகத்தென்றுவான். நல்லா தொழுவாங்க. நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே டேஞ்சர் பாயிண்ட் சொல்றதெல்லாம் நீங்க படிக்கணும். ஒரு பெண்ணு அவ சிறந்தவன் என்பதுக்கு ரசூலுல்லாஹ் வாயில சொல்றாங்க ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவங்க யாரு தெரியுமா? இதுதான் நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. ஒரு மாப்பிள்ளை போய் வீட்டுல அவ பாக்குற நேரம் அவரை சந்தோஷப்படுத்தணுமா? அல்லாஹ் அக்பர். இஜா நவர்த்த இலைஹா, ரசூலுல்லாஹ் எந்த கோணத்துல பேசுறாங்க? திருமணம் முடிச்ச பெண்ணு, நீங்க நல்ல பெண்ணண்டா ரசூலுல்லாஹ் வாயில ஹைருன் நிஷா என்று சொன்னார்களே, அந்த பெண்ணாகணும்னா இஜா நவர்த்த இலைஹா ஷர்ரத்துக்கு. உங்க மாப்பிள்ளை வந்து உங்களை பாக்குற நேரம் அவர் அப்படி மகிழ்ச்சியாக்கு. எப்படி மகிழ்ச்சி ஆக்கணும்? அவர் பிடிச்சி அப்படி கூச்சம் காட்டி அப்படியா? ஒரு பெண்ணுக்கு எதனால் மகிழ்ச்சி ஆக்கலாம் என்பதை போய் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அதுக்கு எக்கச்சக்கமான விரிவுரை எழுது. அதாவது என்ன, ஒரு பெண் தன் ஆடையால், தன்னுடைய அதபால், தன் பேச்சால், ஆனா இந்த ஹதீஸ்ல நலர்த்த, நீ பார்த்தால், கேட்டால், பார்த்தால், பார்க்கிற நேரமே அவருக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்கணும். இன்றைக்கு வெளியில போறவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிற பொம்பளை எக்கச்சக்க. ரோட்ல போறவன் சும்மா போறவனும் அவன் பின்னாடி போற அளவுக்கு இருக்கிறான். வீட்டுக்கு வந்தா அந்த பெண்ணுக்கு தெரியாது பெர்ஃபியூம் வெளியே எடுக்கிறது இல்லம்மா, இஸ்லாத்துல மத்தவங்க வீட்டில நீங்க அடிக்கிறது, வீட்டுல யூஸ் பண்றது. நீங்க மேக்சிமம் உங்களுக்கு மேக்கப் பண்ணலாம் உங்க வீட்டுக்குள்ள. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிஹாது முடிஞ்சு வர்ற நேரம் முன்னாடி ஒரு ஆளை அனுப்பி, ஆண்கள் வர்றாங்க சொல்லுங்க, பள்ளி மௌலவி மைக்க பிடிச்சி பயான் முடிச்சு ஆம்பளைகள் வராங்க, வீட்டுல உள்ள பொம்பளைகளுக்கு சொல்லுங்கடா, உங்களுக்கு தேவையா? சும்மா இருங்க, அது சொல்ல தேவையில்ல. வெக்கம் இல்லையான்னு கேட்பாங்க. அட இந்த படத்தை பார்க்க வெக்க இல்லை உங்களுக்கு, இந்த அசிங்கத்தை பார்க்க வெக்க இல்லை. பெருமானார் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெண்களை ரெடி ஆகுங்க. அந்த நேரத்தில் ஒரு புகை பிடிப்பாங்க, வசுக்கு புகை பிடிப்பாங்க. அந்த புகை பிடிச்சா பெண்கள் அவ்வளவு வாசமா நிற்பாங்க. இந்த தலையில நாங்க அப்ப இந்த பூ வைப்பாங்க பாருங்க, மல்லிகை பூ வைக்கிற மாதிரி. இப்ப நிறைய பெர்ஃபியூம் வந்துட்டு அந்த புகை பிடிச்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷாக்கு பொம்பளைகள் வருவாங்க, பள்ளிக்கு வருவாங்க சில பேர். ஏன்னா அவங்களை தடுக்க வேணாம், வந்தா தடுக்காதீங்க, நீங்க வீட்டுல தொழுந்தா ஓகே, உங்களுக்கு கடமை இல்ல. லா தம்னு ஐமானல்லாஹி அலல் மசாஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு பெண் அடிமைகளை தடுக்க வேணாம்ட்டாங்க. அப்ப இஷா நேரம் புகையை பிடிச்சிட்டு வந்தாங்கடா. ரசூல் என்ன சொன்னாங்க? ஏப்பா நீங்க புகை பிடிக்காதீங்க, இஷாக்கு புகை பிடிங்க. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகை பிடிச்சவங்க இஷாக்கு வராதீங்க, புகை பிடிங்கன்றாங்க ரசூல். உங்க கணவருக்குரிய வேலையை பண்ணுங்க, இஷாவை வீட்டுல தொழுங்கம்மா. நாங்க சொல்லுவோம், ஏமா இஷாக்கு புற பிடிக்கலாமா? சுப்ஹானல்லாஹ், என்ன மார்க்கம். கணவன் வீட்டுக்கு வர நேரம் அது பேர் கேட்ப, இன்னொரு பொம்பளைய பார்க்காம இருக்க ரெடி ஆகணும் இஸ்லாம் சொல்லுது. ஏண்டா பெண்கள்ட்ட சைக்காலஜி பேசின நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க சைக்காலஜி என்ன தெரியுமா? ஆம்பளை போய் ஒரு சபையில சாப்பிட்டுட்டு சூப்பர் அண்டுவான், பொம்பளைக்கு சாப்பாடு இல்ல, அவ ட்ரெஸ் நல்லா இருக்கேன்டா, 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். என்ன பியூட்டி கியூன் சொன்னா போதும், இவ்வளவு அழகா நிக்கிறீங்கடா, அன்றைக்கு பசியே போயிரும் அல்ல அப்படின்னு யாருல. அதாவது என்னுடைய ஒரு சகோதரர், அதாவது என்னோட ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் எம்பசியருடைய டிரைவரா இருந்தார். அவர் சொல்லுவார், ஃபங்க்ஷனுக்கு போனா நிறைய பெண்கள் பெரிய பெரிய இடத்துல வருவாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. அவ்வளவு சாப்பாடு வைக்கப்பட்டால் அந்த சாப்பாடுல பொம்பளை தொடவே மாட்டா, லிப்டிக் அழிஞ்சிருமா, ஏதாவது எடுத்து நாக்கில வச்சு உள்ள குழுங்க பாப்பா. ஆனா மிஞ்சி தள்ளும் என்ற பொம்பளைக்கு அவட அழகுதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய அந்த ஹியூமன் சைக்காலஜி இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோட்ல போற ஆம்லெட்டை காட்டாத, ஓ மாப்பிளை ரசிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை, நான் பசுந்தா, நான் அழகா, அது ஹியூமன் சைக்காலஜி. அவங்களுக்கு அழகா நிக்கணும். நீங்க கிரீம வாசிக்கு வாங்க கொடுக்கணும், வெளியே போகல, வீட்டுக்குள்ள அந்த இல்லறம் தான் இல்லறம். அதுதான் ஒவ்வொரு நாள் உருவாகிற காதல். அல்லாஹ்வுடைய இப்ப என்னாச்சு, தலைக்கீழ அவ இருந்தா அப்படியே நாத்தன் நாரின் 5 நாளைக்கு ஒரே ட்ரெஸ், பக்கத்துல போனா இவன் வாங்கி விடுவான், இவரை பார்த்து இவர் அதே சரத்தை காய போட்டு அதே உடுப்பாரு, இவட்டை அசிக்மாட் நாத்து. எங்க சுப்ஹானல்லாஹ், எங்க சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை வீட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்து. பிள்ளைகள் வருகிற நேரம் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு வரணுமாம். என்ன இஷாவுக்கு பிறகு உங்க மனைவிக்குரிய நேரம், சில நேரங்களை தவிர மற்ற நேரம் எல்லாம் இஷாவுக்கு பிறகு உங்க பிள்ளைக்கு அந்த அதப பழக்கங்க. இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் இல்லை அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் இல்லை. இந்த அதபுகள் நம்மளிடம் இல்லை. வைஸா அமர்தஹா அதாஅத்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹைருன் நிசா, சிறந்த பெண் யாரு தெரியுமா? இஸா நதர்த இலைஹா ஸர்ரத்துக, அவளை பார்த்து அவங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. வைஸா அமர்தஹா, அதாவது அதாஅத்க, நீங்க அவக்கு ஏவினா அவ அப்படியே கட்டுப்படுவா, அவ அப்படியே கட்டுப்படுவா. வைஸா கிப்த அன்ஹா ஹஃபிலத்க ஃபீ மாலிக வ நஃப்ஸிஹா, நீங்க கொஞ்சம் விட்டு மறைஞ்சா, நீங்க வியாபாரத்துக்கு போனா, ஒரு கிழமை போயிட்டு வந்தா, அவ பாதுகாத்துக் கொள்வா, அவ பாதுகாத்துக் கொள்வா, உங்களுடைய சொத்தையும் அவவையும் அவ பாதுகாத்துக் கொள்வா. அவதான் சிறந்த பெண். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை சிறப்பான பெண்ணாக்க, சகோதரர்களை சிந்திங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இப்படி சொல்லல.
அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னாங்க, உங்க மனைவிட்டு ஒரு பிழையை கண்டுட்டீங்கண்டா நேரடியா போய் அவங்க வளைஞ்ச விழா எலும்பு நிமிர்த்த பார்த்தீங்கண்டா அதுதான் தலாக்கண்டாங்க. அப்படி செய்யாதுங்கண்டாங்க. பொறுத்து நிற்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்க மனைவி ஒரு முஃமின் இன்னொரு லா யஃப்ரக், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை என்ன செய்யக்கூடாது, முஃமினான பெண்ணை அவன் வெறுக்க கூடாதுன்னாங்க. அப்படின்னா கணவன் மனைவி ஒரு நாளும் வெறுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஏன் வெறுக்க கூடாது தெரியுமா? லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினா, ஒரு முஃமினை இன்னொரு முஃமின், அதாவது ஒரு முஃமின் ஒரு பொம்பளை, ஆம்பளை முஃமின் ஒரு பெண், அந்த முஃமினாவை வெறுக்க கூடாது. ஏன் தெரியுமா? இன் கரிஹ மின்ஹா ஹுலுக்கன், அவட்ட ஒரு பண்பு ரொம்ப இவருக்கு விருப்பம் இல்லாம பட்டு ஹஸ்பண்டுக்கு, என் வைஃப்ட இந்த பண்பு சரியில்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரதிய மின்ஹா ஆகர், ரதிய மின்ஹா ஆகர், இன்னொரு அவட்ட விருப்பமான பண்பை இப்ப நினைச்சுக்கோங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ போட்டு அடிச்சு தரமட்டமாக்காதீங்க, மெல்ல மெல்ல திருத்துங்கன்னாங்க. இப்படி குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும் இல்லாம மிக அற்புதமாக வாழ்ந்து காட்டினார்கள். ஆண்களே, இறுதியாக ஒன்று சொல்றேன், நீங்க தலைவர், அவங்க உங்களுக்கு கீழே நிக்கணும்.